ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து யதார்த்தமாக நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சில விஷயத்தை கடைபிடிக்கணும். அந்த கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்வெஸ்டர் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு மேக் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட் இந்தியா. பொதுவாகவே நிறைய பேர்த்துக்கு தெரியுறதில்ல. பொதுவாக ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, அதுவும் இந்தியாவில் நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? டிவிடெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட கோட்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மேஜரான இன்வெஸ்டர் எல்லாருமே ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. எப்படி சவுத் இண்டியன்ஸ் எல்லாருமே எப்படி வந்து மணியை ரிசர்வ் டைப்பில் இருப்பாங்க, அதாவது எல்லாருமே சேவிங் மைண்டடாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ தான் மணியை மேக் பண்ண முடியும். அப்படி நீங்கள் நிறையா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமையாக ரிசர்ச் பண்ணுங்கள். எப்போதுமே வந்து ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி சார் ரிசர்ச்? அந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரல் ஒன்றுமே கிடையாது. படிக்க வேண்டியது சில விஷயந்தான் இருக்கும். வெளியில இருந்து பார்த்தா ரொம்ப கஷ்டம். இப்போ நீச்சல் அடிக்கிறத பார்த்தா நமக்கு சின்ன பிள்ளையில வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் தெரியுமா? தண்ணிக்குள்ளே மிதக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அது தெரியலை அப்படின்னா அது ஆச்சரியம்தான். ஆனால் ஒன்ஸ் நம்ம உள்ளே உளுந்து நீச்சல் கற்றுட்டோம் அப்படின்னா அது யதார்த்தமாயிரும். அதே மாதிரி தான் ரிசர்ச்சிங் போது நிறைய பேர் பயப்படுறாங்க. ஒன்றுமே இல்லை. ரிசர்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கம்பெனி உங்களுக்கு சாகிற வரைக்கும் அந்த கம்பெனியோட உதவி இல்லை அப்படின்னா, மனிதகுல வாழ்வே இல்லை அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார்மா செக்டார். ஸோ ஒரு ஃபார்மா வந்து தேவை, மெடிசின் வந்து மனுஷனுக்கு தேவை. ஸோ இதுவே ஒரு ரிசர்ச் தான். அப்போது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஸ்டாக்கை அப்படி கூட செலக்ட் பண்ணலாம். இதுவும் ஒரு ரிசர்ச் தான். இப்படியெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறீங்க, அதை தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க அப்படின்னா 20 வருஷம் 30 வருஷம் இழுத்துட்டே போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கேஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கேஸை எடுத்துகிட்டு திரும்ப கரெக்டாக எழுதி கரெக்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது ப்ராப்பராக ரன் ஆக ஆரம்பிக்கும். கூடிய விரைவில் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி தான் இதுலேயுமே நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க, கோல்லாம் செட் பண்ணியிருப்பீங்க, எனக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த தருணத்தில் அது மூமெண்ட்டே இருக்காது. உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணணும். செல் பண்ணிவிட்டு வேறு கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். இது ஒரு டைப். இரண்டாவது ஒரு டைப் என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விற்று ஏற்கனவே ஸ்டாக் வச்சுட்டு அந்த ஸ்டாக்கை விற்று வேறு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து மூலக்காரத்தனம். அதை நம்ம பயன்படுத்தணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸிங் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இஸ் கீ. எப்போதுமே வந்து இன்றைக்கி பைசா போட்டு நாளைக்கு எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தலையில் துண்டு போடுறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஒரு காலமும் உங்களுக்கு பணம் தராது. லாங் ரன்னில் போகும்போது தான் பணம் தரும். அதை மட்டும் யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. நிறையா பேர் நிறையா தப்பு பண்ணுறது தான். என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேமித்து வச்ச அமௌண்ட்டு, என் பிள்ளைங்களுக்காக நான் எடுத்து வச்ச ஸ்கூல் ஃபீஸு, என்னுடைய சேவிங்ஸ் போடலாம். லாங் டேர்ம் பிரச்சனை கிடையாது. ஷார்ட் டேர்மில் போடுறது ப்ராப்ளமாக இருக்கும். சரிங்களா? நமக்கு ஏதோ ஒரு காரியம் தேவை இருக்கும், அதுக்கான அமௌண்ட்டை எடுத்து நம்ம அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த தேவை வந்து நமக்கு ஒரு 6 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ அதனுடைய தேவை இருக்கலாம். சரிங்களா? அந்த பணத்தை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். லாங் டேர்முக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, இன்வெஸ்டிங் ஏ ஸ்டாக் ஆஃப் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ். பொதுவாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நல்ல பில்லர்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபீல்டில் ஒரு 20 வருஷமாச்சும் அந்த கம்பெனி இருக்கான்னு பாருங்கள். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிஓவை நோக்கி ஓடுவாங்க. இனிஷியலாக ஒரு கம்பெனி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. ஐபிஓ அப்படின்னா இந்த ஷேரை போய் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு கம்பெனி இனிஷியலாக மார்க்கெட்டில் வாராங்க, இப்போ தான் இந்த வருஷம் தான் வாராங்க அப்படின்னா நீங்களாம் இன்வெஸ்டர், உங்கள்கிட்டலாம் பணத்தை வாங்கி அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும். அக்கௌண்ட்லேருந்து பைசாவை எடுப்பாங்க. நீங்கள் ஒரு 10,000 கோடி கேட்குறாங்கன்னா ஒரு 3,000 கோடி 4,000 கோடி எக்ஸ்பேன்ஷனுக்காக அந்த கம்பெனி எடுக்கும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கோட வேல்யூ குறையும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போது
ஐபிஓ வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல், அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மினிமம் ஒரு 15 20 வருஷமாச்சும் ஃபீல்டில் கம்பெனி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். 3வது முக்கியமான விஷயம், உங்களுடைய தாட் ப்ராசஸ். எப்போதுமே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்றைக்குமே ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை வாட்ச் தான் பண்ணணும். ட்ரேட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன ஆப்ஷன் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணலாம், யாரெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க அதெல்லாம் தேடுங்க. என்னைக்கு உங்கள் தலையில் பல்ப் எரியுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கான சக்ஸஸ்க்கான வாய்ப்பு இருக்கும். 4வது முக்கியமான விஷயம், கம்பெனியோட வேல்யூ, ரியல் வேல்யூவை நீங்கள் செக் பண்ணணும். இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஹோலாக கம்பெனி டேட்டா என்ன, கம்பெனி வருஷம் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு கூட பார்க்கலாம். நிறைய பேர் என்ன அப்படின்னா ஒரு சார்ட்டை கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதனுடைய சார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு 5 இயர்ஸில் அந்த சார்ட் எப்படி மூவ் ஆகிருக்கும் பாருங்கள். இயர் பை மூவ் ஆயிருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், நல்ல கம்பெனி மேலே ஏறிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுவும் இன்ட்ரின்சிக் வேல்யூவில் ஆட் ஆகும். அப்போ கம்பெனியோட க்ரோத் ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் ஷீட்டை அனலைசிஸ் பண்ணுறதும் சரி, கம்பெனியோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறதையும் கரெக்டாக அனலைசிஸ் பண்ணணும். கம்பெனியோட ரியல் வேல்யூ என்ன, அந்த கம்பெனி கடனில் இருக்கா, எல்லாத்தையுமே செக் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 4 பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.